எவ்வளவு போதை ஏறினாலும் வெளிநாட்டினர் சாலையில் சரிவதில்லை என்றும், போதையில் சரியாமல் வெளிநாட்டினர் எப்படி தப்பிக்கிறார்கள் என்றும் ஊட்டச்சத்து நிபுணர் கலாராணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் கீதா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஓவராக குடித்தா கூட தெருவில் விழுந்தோ ட்ரெஸ்ஸு களைஞ்சு இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா பை ஜெனட்டிக்கலி லைக் அந்த எத்னிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் இருப்பாங்க. இப்போ முன்னாடி ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ்னால் ப்ரௌன் கலர். ஸோ இதெல்லாம் எப்படி டிஃபைன் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஆல்டிஹைட் டீஹைட்ரேஜினேஸுங்கிற என்சைம் பை நேச்சர் நம்ம ஏஷியன்ஸ்க்கு குறைவாக இருக்கும். ஸோ அது குறைவாக இருக்கிறதுனால இந்த ஆல்டிஹைட்லேருந்து அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் நடக்காது, இல்லை டிலே ஆகும். டிலே ஆகிறப்போ அந்த ஓவர் ஆல்டிஹைட் உள்ளே அப்படி தங்கி இருக்கிறதுனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இப்போது இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட பாடி அதை வெளியேற்றணும். அதுதான் அதோட ஒன்லி நோஷனாக இருக்கும். இந்த டைமில் வேறு என்னென்ன ஆக்ஷன்ஸ், ஸோ இட் கேன் பி எனி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் எனிதிங், அது நடக்காது. ஸோ அதோட மெயின் கான்செப்ட் இதை வெளியேற்றுறதா தான் இருக்கும். அண்ட் 1 மணி நேரத்தில் அது ஒரு யூனிட்டை தான் அதால் அப்படியே பண்ணால் கூட பண்ண முடியும். ஸோ அவ்வளோ டைம் எடுக்கும் அதுக்கு. அப்போ அவங்க நிறையா குடிக்க யூ கேன் இமேஜின் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ நேரம் மற்ற ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ் எதுவுமே நடக்காது. இதனால தான் வெதர் இட் இஸ் விமென் ஆர் மென், அவங்களோட இந்த சென்ஸ் மேல் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆகி அவங்களோட ஃபர்டிலிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்.